ஏங்க ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணி வச்சிருக்கேன். நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். ஏங்க உங்களுக்கு புது ஷர்ட் வாங்கியிருக்கேன், நாளைக்கு இது ஆஃபீஸ் போட்டு போங்க. இந்த ஷர்ட்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் நான் போட மாட்டேன். என்ன பண்ற? உங்களுக்கு தலை வலிக்குதுல, அதான் அமுக்கி விடுறேன். ஒன்றும் பண்ணாத, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? இந்த மாசம் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கலையாம்மா? உங்களுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தா பிடிக்கிறது இல்லையே, அதனால தான் எதுவும் வாங்கல. எப்பா பயங்கரமா பசிக்குது. சத்யா சாப்பாடு போடுமா? நீங்க தான் டெய்லி கடையில் சாப்பிட்டு வந்துடுவீங்களே, அதனால நான் எதுவும் சமைக்கல. சத்யா தலை பயங்கரமா வலிக்குதுமா. ஓ அப்படியா, சரி ஓகே. அப்போ என்னை பறந்து பறந்து அப்படி நல்லா பார்த்துக்கிட்டா, இப்போ எனக்கு தலைவலிக்குதுன்னா கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. இதுக்கு எல்லா காரணம் நான் தான். அவள் ஒவ்வொரு டைமும் பாசத்தை காமிக்க வரும்போது நான் தான் அவள் பாசத்தை அலட்சியப்படுத்திட்டேன். இது அவள் தப்பு இல்லை, நான் பண்ண தப்போட விளைவு. இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.